வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது பொதுச்சேர வழக்கில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு மாற்றம் நிகழுமான்ற மாதிரி பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா திருப்பியும் திருத்தப்பட்ட மனுவோட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாய்ப்பாக தான் இது தெரியுது. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்திங்கன்னா என்ன மாதிரியாக இருக்கும்? இணை ஒருங்கிணைப்பாளரான்னு சொல்லிட்டு போட்டு எழுதிட்டு வருவாரா, இல்லை பொதுச்செயலாளர் எழுத முடியாது? ஏன்னா அந்த வழக்கே பார்த்திங்கன்னா பொதுச்செயலாளர் மூல வழக்கு தான். பொதுச்செயலாளர் செல்லாதுன்னு சொல்கிறது தான். பொதுச்செயலாளர் பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்த விதம் பார்த்திங்கன்னா சரியில்லை. ஸோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, பைலாவெல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க, பைலா படி நடந்துக்கல. இப்போ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியெல்லாம் காலாவதி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2017 இணைஞ்சாங்க பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் இபிஎஸும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2021 வரைக்கும் இருந்தாங்கல்ல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர், அந்த பதவிகள் பார்த்திங்கன்னா டெம்பரவரி தான் இருந்தாங்க. ஆனால் 21 பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு பார்த்திங்களா, அதுக்கப்புறம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி ஏற்றுக்கிட்டாங்க பார்த்திங்களா. அதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க எங்கள் எலெக்ஷன் கமிஷனில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு. அந்த பதவி 2026 வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பதவி காலம் இருக்குது. அதுக்குள்ளே காலாவதி எப்படி ஆகுன்ற ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா எல்லாருமே எழுப்புறாங்க. 2022 பார்த்திங்கன்னா இந்த பொதுக்குழு கூட்டி ஒற்றை தலைமை வேணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மேலெல்லாம் பாட்டில் எரிஞ்சு என்னென்ன பண்ண முடியுமோ எடப்பாடி பழனிசாமி தரப்பு பண்ணியிருந்தாங்க. ஓபிஎஸ் இந்த பொதுக்குழுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய சூழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருந்தார். வர வழியெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பலத்த வரவேற்பு. ஸோ ஓபிஎஸை பார்த்திங்கன்னா அந்த பொதுக்குழுக்கு வர விடாமல் பார்த்திங்கன்னா அவர் கும்பலை பார்த்திங்கன்னா நிப்பாட்டியே வச்சுருந்தார். ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு. ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அந்த நுழைஞ்சிடக்கூடாது வானகரத்திலே. ஆனால் அதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் முன்னாடியே உள்ளே போயிட்டார். அப்படி உள்ளே போன அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரூமில், அதாவது முதவே பார்த்திங்கன்னா அந்த தலைவர்கள் பேசிட்டு ஒன்றாக போவாங்கள்ல, அந்த மாதிரி போனான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லியும் பார்த்திங்கன்னா கேட்கவே இல்லை, தனியாக வந்துட்டார். இந்த ஒற்றை தலைமையில் பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை பார்க்கணும், இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதிமுக பார்த்திங்கன்னா 2017 மிகப்பெரிய உட்கட்டான சூழ்நிலை. எடப்பாடி பழனிசாமியோட பெரும்பான்மை பார்த்திங்கன்னா இல்லை. அப்போ ஓபிஎஸ் கை கொடுத்தா மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா ஆதரவு தந்தார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த நடுவில் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா தன்னை முன்னிலைப்படுத்திக்கல, கவனிக்கலை, சரியாக பார்த்திங்கன்னா கவனம் செலுத்தியிருந்தால் இந்த தவறு நடந்திருக்காது. பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஆதரவாளரை போட ஆரம்பித்தார். இது ஓபிஎஸ் அன்றைக்கே சுதாரிச்சிருக்கணும், பட் சுதாரிக்கவே இல்லை. அதன் விளைவு என்னாச்சு பார்த்திங்கன்னா எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு நிலை எடுக்கிற சூழ்நிலை வந்துச்சு. அது மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணியிருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டாரு. ஓபிஎஸும் இருந்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் ஒருவேளை அதிமுக தோச்சுன்னா எதிர்கட்சி தலைவராக ஓபிஎஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்குள்ள டீலிங். ஆனால் அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லை, தோல்வி அடைஞ்சு. எனக்கு தான் பெரும்பான்மையாக பார்த்திங்கன்னா என்னோட ஊர் பக்கம் தான் கொங்கு மாவட்டத்தில் அதிகமாக ஜெயிச்சிருக்கோம், அதே மாதிரி தென் மாவட்டங்கள் ஜெயிக்கலை, அப்போ எனக்கு தான் பவர் இருக்குது, அப்போ எனக்கு தான் எதிர்கட்சி தலைவர் பதவி வேணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அடம் பிடிச்சி வாங்கிட்டார். எதனால் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்னால் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு கவனித்து பார்க்கணும். 10.5 இடஒதுக்கீடு கடைசி பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட நிறைய சமூக மக்கள் 108 சமூக மக்களுக்கும் பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு சூழ்நிலை வந்துச்சு. அதனால் ஓபிஎஸ்சி ஜெயிக்கிறது பெரும்பாடாயிருச்சு. தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் கடுமையாக பார்த்திங்கன்னா போராடி ஜெயித்தார். அவரோட தம்பியே நீக்கும் போது பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்தாரு ஒருங்கிணைப்பாளராக. ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ இங்கிட்டு தென் மாவட்டங்களில் ஜெயித்த ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணியிருக்காங்க, பொறுத்துட்டு போயிருந்திருக்காரு. ஸோ அது பார்த்திங்கன்னா 2026 பிரதிபலிக்கும்ன்றாங்க. ஓபிஎஸ் ஜெயிச்சுடுறாரு. ஆனால் உதயகுமார்லாம் ஜெயிக்கிறது கஷ்டம், விவி ராஜஞ்சலப்பாலாம் ஜெயிக்கிறதே பார்த்திங்கன்னா கஷ்டன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எல்லாரும் பேசும் பொருளாயிடுச்சு. எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டார் ஓபிஎஸ் மேலே பார்த்திங்கன்னா இவ்வளோ கோவம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எதனால் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கவனித்து பார்த்தா அந்த ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக பார்த்திங்கன்னா முதலமைச்சர் பதவி கிடச்சிருச்சுன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. சீனியருக்குன்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் பதவி பார்த்திங்கன்னா வாய்ப்பு இழந்துட்டாங்க. அது அம்மா இருக்கும்போது கேட்டுருக்கணும். இப்போ ஜெயக்குமார்லாம் பேட்டியில் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கவர் ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு, ஓபிஎஸோட நான் சீனியருங்க, அவர் பார்த்திங்கன்னா அம்மா தவறாக தேர்ந்தெடுத்துட்டாங்க மாதிரி சொல்கிறாங்க. தவறாலாம் தேர்ந்தெடுக்கல. இப்போ சசிகலா பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் திருப்பி தந்தாரா?
ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு பார்த்தீங்கன்னா உட்காந்தார். ஜெயலலிதாவுக்கு பதிலாக அந்த சீட்டில் உட்காந்தார். திருப்பி ஜெயலலிதா வந்தோன்னா அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. அதனால தான் பரதன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அப்போ ஜெயக்குமார் வந்து அம்மா இருக்கும்போது கேட்டுக்கணும், ஏம்மா இணைய முதலமைச்சரை போட்டுக்கலாமேன்ற மாதிரி. ஸோ அம்மா சும்மாலாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்க வந்து இந்தாப்பா முதலமைச்சர்னு சொல்லிட்டு அது பொறிகளில் கிடையாது கொடுக்குறதுக்கு. அது மிச்சர் பேக்கெட்டும் கிடையாது. அது மிகப்பெரிய பொறுப்பு. ஸோ நம்மளுக்கு வந்து செட் ஆவாரா ஓபிஎஸ்? உளவுத்துறையை வச்சு பார்த்திங்கன்னா நல்லா தீவிரமாக விசாரித்து ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ண மாட்டாருன்ற மாதிரி கேரண்டி கொடுத்த அப்புறம்தான் அவருக்கு அந்த பதவியே பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சும்மா தூக்கி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதுக்கான வாய்ப்பே இல்லை. 3 முறை முன்னாள் முதலமைச்சர் இருந்தவர். அவர் இன்ன வரைக்கும் இந்த முதலமைச்சர் சீட்டில் பார்த்திங்கன்னா அம்மா உட்காந்த சீட்டில் உட்காந்ததே இல்லை. முதலமைச்சர் இருக்கைன்னு இருக்குது பார்த்திங்கன்னா, அம்மா உட்காந்தனால அவர் உட்காரவே இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி குப்புன்னு போய் உட்காந்துட்டார். அதே மாதிரி வந்து நிரந்தர பொதுச்செயலாளர் பார்த்திங்கன்னா அம்மா தான் சொல்லிட்டு எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. நிரந்தர பொதுச்செயலாளர்னா அவங்களுக்கு ஒரு தலைவர், மறைந்த தலைவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மரியாதை செலுத்தியாச்சு. அத்தோட முடிஞ்சுச்சு. அவங்க வந்து நிரந்தர பொதுச்செயலாளர் ஆகிட்டாங்க. அந்த பதவியிலேருந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அம்மாவை தூக்கிட்டார். இது மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கட்சியினிடையே சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அந்த சலசலப்பு போக்கு பார்த்திங்கன்னா இந்த மேல் மட்டத்தில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் இவங்கள வச்சு சரி கட்டினாங்க. ஸோ இவங்களை மேய்க்கிறதே பார்த்திங்கன்னா இந்த முன்னாள் அமைச்சர்கள் தான். அது விளைவு என்ன ஆச்சு பார்த்திங்கன்னா, அந்த முன்னாள் அமைச்சர் சொல்கிறதுலாம் வந்து நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா முன்னாள் அமைச்சர் நாளைக்கே பார்த்திங்கன்னா அதிமுக சரியில்லைனா திமுகவில் பாஜகவில் இணைஞ்சா அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க, எம்எல்ஏ நிற்கிற சீட்டு. நிர்வாகிகள் அப்படி கிடையாது. மாட்டு கட்சிக்கு போனால் வரவேற்பாங்க, பெரிய லெவலில் கவனிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ தொண்டர்கள் எடுத்த முடிவு, ஓபிஎஸ்ஸை நீக்கணும் தொண்டர்கள் எடுத்த முடிவு. அதே மாதிரி ஒற்றை தலைமை பார்த்திங்கன்னா தொண்டர்கள் எடுத்த முடிவுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்னால் அதை நம்புறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஆள் இல்லை. எதனால் நம்பிக்கைத்தன்மை இல்லை? இப்போ எம்பி எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா வெறும் 86 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ பொதுமக்கள் உட்பட தொண்டர்கள் இப்போ அவங்க கட்சியில் 2.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த 2.5 கோடி தொண்டர்களை 2 கோடி தொண்டர்கள் ஓட்டு போட்டிருந்தாலும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஓட்டெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்குப்பீங்க. எல்லாம் திமுக பாஜகவுக்கு போட்டுவிட்டாங்க. ஏன்னா அப்போ அதிமுகவுக்கு நம்ம ஓட்டு போட்டு இந்த வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்டாங்க. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார், எம்பி எலெக்ஷன் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரைமிங்கில் சொல்லுவார். இடைத்தேர்தல் பார்த்திங்கன்னா விலாங்கோடு நடந்துச்சு. 5000 ஓட்டு தாண்டவே இல்லை. ஒரு பூத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டு, அங்கே பூத்தில் பார்த்திங்கன்னா நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா அங்கே இன்சார்ஜாக இருந்திருப்பார் பார்த்திங்கன்னா அவர் போடல, அவர் குடும்பமே போட்டுதான் ஒரு 7 ஓட்டு வந்திருக்கும். இப்போ அந்தளவுக்கு மோசமாக பார்த்திங்கன்னா அதிமுக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு தெளிவாக தெரியுது. தென் மாவட்டங்களையும் ஓபிஎஸோட தயவு இல்லாமல் பார்த்திங்கன்னா எங்கேயுமே அசைக்க கூட முடியாமல் ஒரு சூழ்நிலை. ஓபிஎஸ் பின்னா 4 பேர் தான் இருக்காங்க, 4 பேர் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொன்னாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மூக்கு மேலே வாய் வைக்கிற மாதிரி பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு வேலையை பார்த்திங்கன்னா உதயகுமார் செஞ்சு விட்டார். இந்த மதுரை எம்பி எலெக்ஷனில் எது தோல்வின்னு சொல்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இந்த விருதுநகர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆனால் ஒன்றும் இல்லைண்ணே இந்த வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், இவங்க பகுதி செயலாளர்லாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதுநிலையில் இருக்க தேனியில் இருக்காங்கண்ணே, அவங்களாம் மாற்றி இருந்துருங்க, தென் மாவட்டங்களில் நான் ஓரளவுக்கு ஜெயிச்சு காமிச்சிருவேன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வாயிலேருந்தே வருது, ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலையில் நிறைய பேர் அங்கே இருக்காங்க, அவங்க மாற்றித்தாங்கன்ற மாதிரி. அவங்க மாற்ற முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெம்பு இருந்தால் எப்போயும் மாற்றிருக்க மாட்டாரா? நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் பிடிக்கிருக்க மாட்டாரா? அந்த மாதிரி பண்ண முடியாது. பண்ணால் அவரோட பொதுச்செயலாளர் காலியாயிருன்ற ஒரு சூழ்நிலை தான் பார்த்திங்கன்னா உருவாயிருக்கதா தகவலே இருக்குது. அதனால தான் எந்த ஒரு நிர்வாகியும் பார்த்திங்கன்னா மாற்றாமலே உட்காந்துருக்காரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.